வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் பூண்டி அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு மியூசியம் இருக்குது. அங்கே தான் வந்திருக்கோம். பாருங்கள், இதான் அதோட என்ட்ரன்ஸு. தொழில் துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். வெள்ளிக்கிழமை இங்கே லீவு. மார்னிங் 10 to 5 இங்கே விசிட் பண்ணலாம். வாங்க உள்ள போகலாம். இதுக்குள்ளே தான் நம்ம போகணும். சுற்றி பாருங்கள், அப்படி காடு தான் இருக்கும். அதோட என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா நிறையா இந்த விலங்குகளுடைய உருவங்கள்லாம் இருக்குது. அந்த சிலைகள் மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா வண்டி இங்கே பார்க் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், மான், யானை. அங்கே பாருங்கள், வித்தியாசமான ஒரு டைனோசர் மாதிரியான ஒரு உருவம். இங்கே ஒரு யானை இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆதி மனிதர்களுடைய உருவங்கள், சிலைகள் எல்லாமே இங்கே இருக்குது. பாருங்கள், இவங்கெல்லாம் ஆதி மனிதர்கள் எப்படி வேட்டையாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலைகள் ஃபுல்லாக இங்கே வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மிருகத்தை எப்படி குரூப்பாக சேர்ந்து அட்டாக் பண்ணுறது அப்படின்றது கரெக்டாக காமிச்சிருக்காங்க. பாருங்கள், இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்குறது பார்த்திங்கன்னா குடியம் கேவ்ஸோடைய அந்த மாடல் வச்சுருக்காங்க. அது போக அங்கே ஆதி மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க கல்லிலேருந்து எப்படி வேட்டையாடுற இயந்திரம்லாம் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டெமோ வச்சுருக்காங்க. இங்கே ஃபுல்லாக பாருங்கள், தெரியும். இது குடியம் கேவோட அந்த மாடல் செட்டப்பு. இங்கே பாருங்கள், அந்த ஆதி மனிதர்கள்லாம் கற்களை எப்படி உருவாக்கி அந்த ஆயுதங்கள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. இங்கேயும் பாருங்கள், இங்கே ஒரு சிலை இருக்குது. ஸோ குடியம் கேவ் இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம குடியம் போனால் கூட இதே மாதிரி தான் இருக்கும், போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் ஒரு வேல் வச்சுருக்காங்க கையில். ஆதி மனிதனுடைய உருவம் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். ஸோ மனிதர்கள் மாதிரியே தான் இருப்பாங்க. குரங்குலேருந்து மனிதனாக மாறின அந்த பரிணாமம் மாதிரியே தெரியும் பார்க்குறதுக்கு. இது ஒரு ஆதி மனிதன் தான், ஆனால் பெண்ணோட உருவம். இது அவங்க குழந்தைகள் கேர் பண்ணுற மாதிரியான ஒரு சிற்பம் இது. நீங்கள் இதுக்குள்ளே போகணும் அப்படின்னா 2 டிக்கெட் வாங்கணும். அதாவது என்ட்ரன்ஸ் டிக்கெட் ஒரு 5 ரூபா தான். இதான் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு. நீங்கள் வீடியோ தான் எடுக்கணும் அப்படின்னா 100 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம 2 டிக்கெட் வாங்கியாச்சு, உள்ளே போகலாம். உள்ளே நுழைஞ்சோடனே இங்கே நிறையா புக்ஸ் வச்சுருக்காங்க சேல்ஸ் பண்ணுறதுக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா மாவட்டத்துடைய கல்வெட்டு குறிப்புகள் புக்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அதுபோக ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், பூண்டி தொல் பழங்கால அகழ்வைப்பகம். இங்கே நிறையா இந்த கல் ஃபுல்லாகவே இருக்குது. கனிம வளங்களுடைய கல் ஃபுல்லாக இங்கே இருக்குது. இது பார்த்திங்கன்னா 5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த குரங்குடைய உருவம். இது நிறைய கல் இருக்குங்க பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஆமை வடிவ கோடாரியும் போட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கல் இது. ஸோ இது எல்லாமே அவங்க பயன்படுத்திய ஆயுதங்கள் தான். வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் பயன்படுத்திய கற்கள் தான் எல்லாமே. இதான் அந்த குடியம் குகை. இங்கே பாருங்கள், உலகில் ஆதி மனிதர்கள் வாழ்ந்த இடங்கள் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதில் இந்தியாவும் அங்கே இருக்குது பாருங்கள். ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா எல்லா இடத்துலையும் மனிதர்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க பாருங்கள். அதுபோல் இந்த நுண்கற்காலம்னா என்னது, பழைய கற்காலம் என்னது, அதுக்கான டெஃபினேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது திருவக்கரையிலிருந்து எடுத்த கல்மரம் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அது பூண்டி பக்கத்தில் மேட்டுப்பாளையம் அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து எடுத்த கல் தான். அது மரமே கல்லாக மாறும். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80 லட்சம் பழமையான ஒரு பாறை. இதை பாருங்கள்,
நத்தை இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 to 140 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள எவ்வளோ பெரிய நத்தை பாருங்கள். இங்கே பாருங்கள், இவர் தான் வந்து சார் ராபர்ட் க்ரூஸ்புட் அப்படின்ற ஒருத்தர். இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தொல்பழங்கால வரலாற்றின் தந்தையை சொல்கிறாங்க. பல்லாவரத்தில் வந்து இந்த கோடாரி வந்து இவர் தான் கண்டுபிடிச்சார். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே சுற்றி முற்றி உள்ள 66 கிராமங்களில் வந்து ஆய்வு பண்ணி பல ஆராய்ச்சிகள் வந்து பண்ணார் இவர் தான். இதை பாருங்கள், ஒவ்வொரு நாட்டிலையும் உள்ள ஆதி மனிதர்கள் வந்து எப்படி எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதோடைய புகைப்படம் ஃபுல்லாகவே இருக்குங்க. ஸோ இதை பாருங்கள், இது வந்து ஃப்ளோரிஸ்ட் போட்டிருக்காங்க. இது வந்து ஆஃப்ரிக்காவில் உள்ளது, ஜெர்மனி, சைனா, ஃப்ரான்ஸ். ஸோ ஆதி மனிதர்கள் வந்து வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. இது சாம்பலை போட்டு புதைக்கிறதுக்கு, இது வந்து சின்ன குழந்தைங்களை புதைக்கிறதுக்கு, பெரியவனை புதைக்கிறதுக்காண்டி 2500 இயர்ஸ் வந்து முன்னாடி உள்ளது அந்த பேழை. இது வந்து காஞ்சிபுரத்தில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாமே இரும்பு பொருள் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. எங்கேருந்து எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அது போட்டிருக்காங்க. மதுரை, விழுப்புரம் அந்த மாவட்டங்கள்லாம் எடுத்த புதிய கற்கால கருவி இதெல்லாமே. இது பாருங்கள், இதெல்லாம் பெருங்கற்காலம் 2500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. அந்த ஈமத்தாளி, ஈமப்பேழை, கல்லறை, கல்வட்டம் அதெல்லாமே இங்கே இருக்குது. இதெல்லாம் குடுவைகள் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி நிறையா புக்ஸ் வந்து இங்கே சேல்ஸ் பண்ண வச்சுருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து கல்வெட்டுகள், அந்த வரலாற்று குறிப்புகள் எல்லாமே இங்கே புக்ஸாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். இங்கே இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா பழங்கற்கால மனிதர்களின் அன்றாட செயல்களை விளக்குற ஒரு ஓவியங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப பழமையான பெயிண்டிங்ஸ் எல்லாமே. மிருகங்களுடைய கொழுப்பை வந்து யூஸ் பண்ணி பண்ண பெயிண்டிங் எல்லாமே. எப்படி வந்து அந்த மிருகங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதாவது மிருகங்களை வேட்டையாடுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வரிசையாக வந்து ஃபோட்டோவில் காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆயுதங்களை தயார் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒன்றா சேர்ந்து அந்த மானை வேட்டையாடுறது. ஆனால் யானை மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதை வேட்டையாடிட்டு எப்படி வந்து கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு வரிசையை காமிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து எடுத்திருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. கைவண்டூர் அப்படின்ற ஊரில் உள்ள பிரேக்னருடைய அந்த பாகங்கள் தான். இங்கே பாருங்கள், ஆதி மனிதர்களுடைய உருவங்கள் இருக்குது. நம்ம வெளியில் பார்த்த அதே மாதிரி தான் இங்கேயும் வச்சுருக்காங்க. நல்லா பெருசாகவே இங்கே இருக்குது உருவங்கள். ஸோ இதை பாருங்களேன், இது வந்து பார்த்திங்கன்னா செஞ்சி கிட்டக்க வந்து உடையாநத்தம் அப்படின்ற ஒரு ஊரில் பெருங்கற்காலத்தைச் சேர்ந்த ஒரு கல்லாலான தாய் தெய்வம். சிலை வழிபாடுகளுக்கெல்லாம் வந்து இந்த ஒரு கல் தான் முன்னாடின்னு சொல்கிறாங்க. இது வந்து அந்த ஊரில் இன்னமுமே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 அடி உயரமான ஒரு கல். இது பார்த்திங்கன்னா தெரியும், இது ஒரு பெரிய கல் தான் அது. ஸோ இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் வந்து நிறையா வந்து பானைகள் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2500 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பழமையானது. அது பாருங்கள், அந்த கல் திட்டைகள், அந்த சுடுமண் பானைகள் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு நெடுகள் இருக்குது. கற்பதுகை, கல்திட்டை, முதுமக்கள் தாலி எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பாறை ஓவியம், விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கீழ்வளை அப்படின்ற இடத்துல உள்ள பாறை ஓவியங்கள். இது வந்து ஒரு உரைகிணறு, திருவள்ளூர் மாவட்டத்துக்கிட்ட வந்து கண்டுபிடிச்ச ஒரு உரைகிணறு. ஸோ எல்லாமே ஃபோட்டோ பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கலாம். எல்லாமே பார்த்துட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இடம். வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து பூண்டி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இந்த தொழில்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த ஒரு மியூசியம் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிக்கணும், ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். பாய்.